இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். துரதிருஷ்டவசமா இந்த காலம் குறிப்பா உயிரினங்களுக்கு மிருகத்தனமான ஒன்றா இருந்திருக்கு. சுமார் 252 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் சுமார் 90% அளிக்கப்பட்டது. இந்த மோசமான தருணத்தை த கிரேட் டையிங் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது பூமியின் மிகவும் மோசமான பேரழிவாகும். இந்த பேரழிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம விஞ்ஞானிகள் இந்த பேரழிவு எப்படி நடந்தது அப்படின்னு இந்த நாள் வரைக்கும் விவாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரும்பாலான கோட்பாடுகள் எரிமலை வெடிச்சதின் விளைவாதான் இவ்வளவு பெரிய பேரழிவு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மிகப்பெரிய அளவிலான எரிமலை வெடித்து அதன் மூலம் வந்த அதிகப்படியான சாம்பல் கண்டம் முழுவதும் வளிமண்டலத்தில் பரவி இருக்கு. இதனால் வளிமண்டலத்தில் இருந்த புகையானது சூரிய ஒளியை பூமியில் படாதபடி தடுத்ததால் பூமியின் வெப்பநிலை திடீரென குறைந்திருக்கு. மேலும் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் இறந்துவிட்டதால் விலங்குகளின் உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு பெரும்பாலான உயிரினங்கள் அழிந்துவிட்டது. இந்த விலங்குகள்